ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். குழம்புனா குழம்பு மாதிரி இல்லை, அப்படியே ட்ரையாக வறுக்க போகிறேன். வாங்க எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான்னு பார்க்கலாம். வாங்க. நான் ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, தாஜ் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன், ஓகே, 1/4 கிலோ. ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 3 சில்லி, ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை, நிறையா எத்தனை 1 கிலோ செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி 6 பச்சை மிளகா 7 பச்சை மிளகா போட்டுக்காங்க. ஓகே, நல்லா மெரூன் கலர் ஆகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன். பக்கெட்டு தான் வாங்கினேன், அதில் 1 ஸ்பூன் தான் இருந்தது. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மெரூன் கலர் ஆகட்டும், பச்சை வாசம் போகட்டும். அப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம், வதக்கிக்கலாம். வாங்க லக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மகன் வந்தான், அன்பானியாகின்றேன். என் தங்கம் இந்த வர. ஓகே, லக்கி கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு இறங்க மாட்டேன்ட்டான், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் நல்லா கொஞ்சம் இதாகிருச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நான் பாருங்கள் தாஜ் இங்கே மசாலா இருக்குது. உங்களுக்கு என்ன சிக்கன் மசாலா இருக்குது அதை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், இதே போதுமானது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சிக்கன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. ஓகே, இதில் அப்புறம் நாம் என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் போதும். ரைஸோட பேஞ்சு தானே கொஞ்சம் இதாக இருக்குங்களா, அதனால. ஓகே, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்காங்க. இப்போ நான் இதில் என்ன போட போகிறேன், உங்களுக்கு கருவேப்பிலை போட போகிறேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் போனால் அந்த கருவேப்பிலை எசன்ஸ்லாம் இறங்கி அந்த சிக்கன் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ கருவேப்பிலை போடலாம். நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் எனக்கு கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி போச்சு, மறந்துடுச்சு. கடைக்கு போனேன், வாங்க மறந்துட்டேன். ஓகேங்களா, சரி. எந்த கருவேப்பிலை இருந்தால் என்ன, ட்ரையான ஸ்மெல் நல்லா வரும். ஓகே, நான் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ நான் காரமாக சுருக்குன்னு சாப்பிடலாம் எனக்கு, அதனால கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட போகிறேன். நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், நான் காட்ட மறந்துட்டேன். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. ஓகே, இது நல்லா ட்ரையாக கொஞ்சம் எல்லாம் பச்சை வாசம் போட்டோம். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இருங்க காட்டுறேன். ட்ரை ஆயிடுச்சு. நம்ம தேவையான சிக்கன் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஓகே, இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் கெட்டியானோட்டி காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, ஏன் இந்த ஸ்டேஜில் போட்டால், ஃபஸ்ட்டே போட்டால் அப்படி ரொம்ப புளிப்பு ஏறிடும். இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டனோட்டியே இந்த தக்காளி வெந்துடும், இந்த எசன்ஸ் இறங்கிக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இன்னும் தண்ணி ட்ரை ஆனோட்டி பார்க்கலாம். வாங்க மக்களே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ட்ரை ஆயிடுச்சான்னு. ஓகே, இல்லை உங்களுக்கு ஓகேன்னு வச்சுக்கணும். இன்னும் ட்ரை ஆகணும். நீங்கள் தேங்காய் வேணும்னா லாஸ்ட்டில் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி ஊற்றினீங்களா கெட்டியாகும். எனக்கு வேணாம் ட்ரையாக வேணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு அரைச்சி ஊற்றிக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க மக்களே, ட்ரை ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எனக்கு பசி ஆக போகுது. வாவ், செம்மையாக ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, செம்மையாக இருக்குங்களா? ஓகே, சரி ஓகே மக்களே, நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பொருளுக்கெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், தக்காளி லாஸ்ட்டாக ஏன் போட்டேன்னா பாருங்கள், தக்காளியெலாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள், தக்காளியெலாம் இல்லை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. நான் ரைஸோடு போட்டு சாப்பிட போகிறேன். இந்த பக்கம் குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வாங்க மக்களே, சாப்பிடலாம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பாடு போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. கொடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே மக்களே, பாய். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் போடுங்க. பாய், காட் பிளஸ் யூ. நான் சாப்பிட போகிறேன்.